மசாலாவே இல்லாமல் ஈஸியாக டக்குன்னு ஒரு சிக்கன் வறுவல் செஞ்சிடலாம். இதுக்கு எந்த அதிகமாக மசாலா அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை. சமைக்க தெரியாத பேச்சுலர்ஸ் கூட இந்த சிக்கன் ரெசிபி ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் இந்த ரெசிபியை வந்து மண்பானையில் தான் செய்கிறேன். எப்பவுமே வந்து நார்மல் பாத்திரத்தை விட மண்பானையில் செஞ்சால் வந்து அதோட டேஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். நீங்களும் இதை மண்பானையில் செஞ்சு பாருங்கள். நான் அதுக்கு ஒரு அகலமான மண்பானை எடுத்துக்கிறேன். நான் நல்லா மண்பானை சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சிக்கனுக்கு எப்பவுமே வந்து கடலெண்ணெயை விட நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம் போடக்கூடாது. சின்ன வெங்காயம் தான் போடணும். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1/4 பங்கு வந்து வெங்காயம் போட்டிருக்கேன். 1/4 பங்கு அதை விட கம்மியாகவும் போடலாம். உங்களுக்கு நல்லா வந்து செமி கிரேவி மாதிரி வேணும்னா நம்ம வெங்காயத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கிரேவி மாதிரி வேண்டாம், சும்மா வந்து ஒரு செமி ட்ரை மாதிரி இருந்தால் போதுன்னா வெங்காயத்தை கம்மி பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு 1/2 கிலோன்னா அதுக்கு பாதி பங்கு வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பிணைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு செமி கிரேவி கிடைக்கும். வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயில் வந்து வணங்க விடலாம். அந்த வெங்காயம் வணங்குறதுக்கு சீக்கிரம் வணங்கணுன்னா நம்ம வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பாதி வேக்காடு வணங்கினதுக்கப்புறம் நம்ம வரமிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா வந்து நம்ம 2ஆக கிள்ளி உள்ளே இருக்கிற விதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தோல் மட்டும்தான் சேர்க்கணும். விதை நிறையா போட்டு சேர்த்திங்கன்னா காரம் அதிகமாயிரும். விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாமே நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம், மிளகா, மஞ்சத்தூள் இதுதான் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நான் வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாயை வந்து நம்ம விதை எடுத்துகிட்டு தான் போடணும். தோல் மட்டும்தான் போட்டு செய்யணும். தோலில் தான் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் நிறையா இருக்கும். விதையில் வந்து காரம் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நான் ஒரு 1/2 கிலோ நாட்டுக்கோழி போடுறேன். கோழி போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அந்த வெங்காயம், மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாமே நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கிறப்போ அந்த வெங்காயம் இதெல்லாமே வந்து சிக்கன் ஃபுல்லாக நல்லா கோட் ஆயிரும். இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக பச்சை தண்ணி ஊற்றாமல் அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு வந்து சுடு தண்ணி ஊற்றணும். பச்சை தண்ணி ஊற்றுறப்போ சூடாக இருக்கிற சிக்கன் இறுகி போயிடும். இதுவே வந்து நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றினோம்னா சிக்கனும் சீக்கிரம் வெந்துடும். அது இறுகி போகாமல் சாஃப்டாக இருக்கும். இந்த ட்ரிப்பை வந்து நீங்கள் எந்த நான்வெஜ் செஞ்சாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ஒரு அளவுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து தண்ணியோடு வேணும்னா ஒரு வெந்த 3/4 பதத்தில் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து இப்போ நான் ட்ரையாக சுக்கா மாதிரி தான் செஞ்சுருக்கேன். அதனால தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் விட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணி சுண்டிடும். இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான். இது வந்து ஈஸியான சிக்கன் ஃப்ரை. நம்ம வந்து வெங்காயம், மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம்.